வரக்கூடிய தேர்தல் பெங்கால், தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரி. இங்கே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்கள் எப்படி? பிஜேபிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறதாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஓட் சோரியிலிருந்து தொடங்கி ஓட் மேனுஃபேக்சரிங் வரை நாங்க உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் பகரக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்க கவனமாக கேட்க வேண்டும். எந்த தேர்தலை பற்றி, எந்த நாட்டு ஜனநாயகத்தை பற்றி, எந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக ஒரு நாட்டில் தேர்தலை நடத்தி வருகிறார்களோ அந்த தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பை எந்த தேர்தல் ஆணையத்தின் கையில் கொடுத்திருக்கிறோமோ அதே தேர்தல் ஆணையம் திருட தொடங்கிவிட்டால் அந்த தேர்தலை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குப்தாவுடைய தலைமையில் இந்த முறை 5 மாநில தேர்தல் நடந்தது. வரக்கூடிய தேர்தல் வெஸ்ட் பெங்காலிலும் நடக்க போகிறது. அங்கிருந்து வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை ஆதாரபூர்வமாக என்னுடைய நண்பரான ஆல்ட் நியூஸின் ஜுபேர் வெளிவிட்டிருக்கிறார். அந்த செய்தித்தாளை நீங்க பார்த்து வருகிறீர்கள் ஒரு டிவி ஸ்கிரீனில். அந்த செய்தி பக்கத்தை நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறதோ அதில் தமிழ்நாட்டில் நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். அது கேரளாவில் நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். அதே அசாமிலும் நடக்க போகிறது, புதுச்சேரியிலும் நடக்க போகிறது. நான் தொடக்கத்திலேயே கூறியபடி தேர்தல் ஆணையத்தின் மீது எந்த நம்பிக்கை நீங்க வைத்திருக்கிறீர்களோ இந்த பதிவை பார்த்ததற்கு பின்பு நீங்க கேள்விகளை கேட்பீர்கள். வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் தேர்தலை பற்றி எலக்டோரல் ரூல்ஸ், இப்போ வெளிவந்த எலக்டோரல் ரூல்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அந்த பட்டியலை ரிசர்ச் செய்து பார்க்கும் போது, அலசி ஆராயும் போது என்னெல்லாம் கடுபடிகள் வெளிவந்திருக்கிறது அதை நீங்க பார்க்க போறீர்கள். வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் போது இந்த தேர்தல் ஆணையம் எடுத்து வைத்த விஷயம் என்ன? இந்த டாக்குமெண்ட் பப்ளிக்கில் இருக்கிறது, யார் வேணாலும் போய் பார்க்கலாம். யாருடைய பெயரை சேர்த்திருக்கிறோம், யாருடைய பெயரை நீக்கி இருக்கிறோம், எந்த நபருடைய பெயர் எந்த ஓட் பூத்தில் இருக்கிறது, எலெக்ஷன் பூத்தில் இருக்கு, எல்லாமே நீங்க பார்க்கலாம். உண்மையா? பார்க்கலாம். அதை இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த பட்டியலை சாதாரணமாக ரீடபிள் ஃபார்மேட்டில் PDF வடிவத்தில் ஏற்றி விடுவார்கள். நீங்க எக்ஸல் முறையில் அதை டவுன்லோட் செய்து யாருடைய பெயர் எங்க இருக்கிறது, எந்த பூத்தில் இருக்கு, எல்லாமே நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த முறை இதை ஒரு இமேஜாக ஸ்கேன் செய்து அதை இமேஜாக ஏற்றியிருக்கிறார்கள். அதாவது நீங்க எந்த விதமான ரிசர்ச்சும் பார்க்க முடியாது. இந்த போலிங் ஸ்டேஷன்ல, இந்த போலிங் பூத்ல என்னுடைய பெயர் இருக்கு. சரி, என்னுடைய பெயரை நான் சர்ச் செய்து பார்க்கலாமா? கிடையாது. ஏன்னா அது PDF ஃபார்மில் கிடையாது, அது ஒரு இமேஜ் வடிவத்தில் இருக்கிறது. சரி, அடுத்தபடியாக என்ன நடந்தது? ஆல்ட் நியூஸ் உடைய இந்த ரிசர்ச் ஒரு பக்கத்தை தொடர்ந்து அந்த பக்கத்தில் சர்ச் செய்து பார்க்கும்போது ஒரு கேப்சா என்று வரும். கேப்சா இஸ் a செக்யூரிட்டி ப்ராசஸ். நீங்க வெப்சைட்ல எல்லாம் போனீங்கன்னா கீழே இந்த கேப்சாவை CAB1 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அதை நீங்க எழுதினீங்க. முக்கியமாக ரயில்வே பிளாட்ஃபார்ம்களில், அதாவது இந்த பணம் பரிமாற்றம் நடக்கக்கூடிய இடங்களில் அல்ல பேங்க் வெப்சைட்ஸ்களில் இது இருக்கும். இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், எல்லாருமே சுலபமாக பார்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இவர்கள் கேப்சாவை போட்டிருக்கிறார்கள். சரி, இப்ப நான் அந்த கேப்சாவை போட்டுறேன். இட் ஷோஸ் எரர், மல்டிபிள் டைம்ஸ் எரர், அதாவது கேப்சா இஸ் இன்வாலிட். இது முதல் தடை. அதாவது நான் ஒரு சர்ச்சுக்காக உட்கார்றேன் சார், 10 வாட்டி போட்டா கேப்சா தப்பு எரர் காட்டினா வாட் வில் ஐ டூ? வெப்சைட் இஸ் டவுன், நான் வெளியில் எழுந்திரிச்சு போயிடுவேன். ஐ வில் நாட் சர்ச் ஃபர்தர். ஃபர்ஸ்ட் இமேஜ் PDF வழியாக கிடையாது, எக்ஸல் வழியாக கிடையாது. ரெண்டாவது த கேப்சா இஷ்யூ. ஓகே, மூன்றாவது பிரச்சனை என்ன? இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு ஷீட்ல 10 நபர்களுடைய பேர் இருக்கும், பேரு, விலாசம், அவர்களுடைய மற்ற டீடைல்ஸ். அந்த 10ல ஒரு இடத்துல அண்டர் அட்ஜுடிக்ஷன் என்கிற அந்த முத்திரை குத்திருக்கிறது. நேரடியாக ஒரு நபருடைய பேருக்கு மேலே குத்திருக்கிறார்கள். அப்போ அந்த நபருடைய பேர் என்ன? யாருக்குமே தெரியாது. விலாசம் என்ன? யாருக்குமே தெரியாது. சரி, இது ரொம்பவே சுலபமாக நீங்க பார்த்தீர்கள்னா த ஆல்ட் நியூஸ் அண்ட் டீம் இதெல்லாம் செஞ்சு பார்த்திருக்கிறார்கள். கேப்சாவோட இஷ்யூ வந்திருக்கிறது. உள்ள போய் பார்த்தால்
இமேஜாக இருந்திருக்கிறது. அதாவது டவுன்லோட் செய்வது, எந்த இமேஜை எந்த ஃபைலை உங்களால் ஒரு 30 நொடிகள் டவுன்லோட் செய்திருக்க முடியுமோ அதே பல மணி நேரம் பிடித்திருக்கிறது பிகாஸ் ஆஃப் த ஃபைல் சைஸ். இப்போ ஆல்ட் நியூஸ் 2 தொகுதிகளை, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய வெறும் 2 தொகுதிகளை மட்டுமே கையில் எடுத்து அங்க இருக்கக்கூடிய 3,52,287 ஓட்டுகளுக்கான அந்த ரிசர்ச், அந்த ஆய்வை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆய்வை நடத்திய போது என்ன அவர்கள் பார்த்தார்கள், நீங்க பார்த்தீர்கள்னா 2 கான்ஸ்டிடுவன்சிஸ், கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸ். முதல் கான்ஸ்டிடுவன்சி பவானிபூர், இரண்டாவது பொலிகஞ்ச். பவானிபூர் வெஸ்ட் பெங்காலின் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜியோட கான்ஸ்டிடுவன்சி. மம்தா பானர்ஜியின் இந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஓட்டர்ஸ்கள் 29.9% வாக்காளர்கள். அதிலிருந்து 51.8% முஸ்லிம் ஓட்டர்ஸ் அவர்களும் இலவையில் இருக்கிறார். இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு காட்ட மறுக்கு. நாங்க டேட்டாவை கொடுத்துட்டோம், ஆனால் டேட்டாவை போய் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, அதை அனலைஸ் செய்யும் போது அதை உங்களால் செய்ய முடியாது. பாருங்க, ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு மேப்பை நீங்க பார்க்கிறீர்கள், ஒரு டயக்ராமை நீங்க பார்க்கிறீர்கள். பவானிபூர்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள், அட்ஜஸ்ட் செய்யப்பட்ட ஹிந்துக்கள், அதாவது போட்டு போட முடியுமா போட முடியாதா என்று இருக்கக்கூடிய நபர்கள் வெறும் 5.9%. அதே கான்ஸ்டிடுவன்சிகள் இஸ்லாமியர்கள் எத்தனை? 23%, 23%. That means 3.9 times more. 3.9 மடங்கு அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்களை அவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள். இது ஒரு. இரண்டாவது இடத்தை நீங்க பாருங்கள், பொலிகாங். இந்த இடத்தில் ஹிந்துக்கள் 5.5% who has been affected. Muslims 17.6%, which is again 2.7 times more. ரெண்டு கான்ஸ்டிடுவன்சியுமே கம்பைன் செய்து பாருங்கள். Combined digit comes as Hindus 6.1% and Muslims comes as 18.9%, which is again 3.1 times more. And ஒவ்வொரு இடத்திலுமே தேர்தல் ஆணையம் டேட்டாவை கொடுக்க மறுத்துதான் வருகிறது. டேட்டாவை கொடுத்திருக்கிறார்களாம். எப்படி? இப்போ ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு A4 ஷீட் பேப்பர். இந்த A4 ஷீட் பேப்பரை நான் ஸ்கேண்டாகவே ஏற்றிருந்தால் கூட, ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்டாக நீங்க பார்த்தீர்கள், அதை டவுன்லோட் செய்வதற்கு ஒரு சில நொடிகள் தான் பிடிக்கும். ஆனால் தேர்தல் ஆணையம் செய்த சதியை நீங்க பார்த்தீர்கள்னா 228 மடங்கு, 228 times அந்த காகிதத்தை மல்டிப்ளை செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு காகிதத்திற்கான ஃபைல் சைஸ் இஸ் 228 times more. 1 GB இல்ல 1 MBல இருக்கக்கூடிய ஃபைலை 228 MB ஆக மாற்றினாள். 1 GB இருக்கக்கூடிய ஃபைலை 228 GB ஆக மாற்றினாள். அதுதான் நீங்க கணக்கு. அப்போ எந்த வேலையை உங்களால் ஒரு 30-40 நொடிகளில் பார்த்திருக்க முடியுமோ அதே வேலையை டவுன்லோட் செய்வதற்காக பல மணி நேரம் மேனுவலாக ஒவ்வொன்றை நீங்க டவுன்லோட் செய்திருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இன்னொரு இஷ்யூவும் இந்த வெப்சைட்ல இருந்திருக்கிறது. என்ன? ஒரு கான்ஸ்டிடுவன்சிகள் நீங்க இந்த டேட்டாவை டவுன்லோட் செய்ய பார்த்தீர்கள்னா மேக்சிமம் உங்களால் 10 பூத்துக்கு மேல, ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்குள்ள பல பூத்துக்கள் இருக்கும், 10 பூத்துக்கு மேல அந்த டேட்டாவை டவுன்லோடே செய்ய முடியாது. அப்போ 10 நீங்க டவுன்லோட் செய்யணும். இந்த விஷயத்தை மிக ஆழமாக ஆல்ட் நியூஸ், பெங்கால் SIR, the wall ECI built around electoral data and how we broke through it. பெங்கால் தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் எந்த விதமான சிவர்களை கற்றியிருக்கிறதோ அந்த சிவற்றை உடைத்து எப்படி நாங்கள் உள்ள புகுந்து இந்த டேட்டாவை அனலைஸ் செய்து உங்களுக்காக கொண்டு வந்தோம் என்கிற அந்த விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கேப்சா ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கிறார்கள். கேப்சாவை நீங்க போட்டீர்கள்னா கூட எரர் காட்டுகிறது. சரி, எரர் காட்டி நீங்க உள்ள போனா கூட அதுல ஒரு ஸ்டாம்பை போட்டிருக்க, வாட்டர் மார்க் இருக்கு. அந்த வாட்டர் மார்க்கை வைத்து உங்களால் பேரை படிக்க முடியாது. சரி, கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா கூட டவுன்லோட் செய்வதற்கு பல மணி நேரம் பிடிக்கிறது.
சரி, பல மணி நேரம் அதையெல்லாம் செஞ்சு வெறும் 2 கான்ஸ்டிடுவன்சிக்கான ரிப்போர்ட் உங்களோட டிவி ஸ்கிரீன்ல நாங்க காட்டுறோம். வெறும் 3 லட்சம் வாக்காளர்கள். அந்த 3 லட்சம் வாக்காளர்களில் இஸ்லாமியர்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய ஓட்டர்ஸ்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஆக்சிடென்டாக ஏதோ தவறு நடந்து விட்டது என்றால் நீங்க நம்பக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் இதே போன்ற டேட்டாக்கள், ஆதார் கார்டு, டிஜி லாக்கர், இது போன்ற பல்வேறு முறைகளில் இந்தியர்களுடைய டேட்டாக்களை ப்ரொடெக்ட் செய்து வைத்திருக்கிறது. பல கோடிக்கணக்கான நபர்களுடைய டேட்டா. இதுவும் அதே போன்ற ஒரு முக்கியமான டேட்டா. இப்ப இன்னொரு பக்கத்திற்கு நான் வருகிறேன். ஒரு ஃபைலை நீங்க டவுன்லோட் செய்யும் போது இமேஜாக டவுன்லோட் செய்யலாம், பிடிஎஃப் ஆக டவுன்லோட் செய்யலாம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்க டவுன்லோட் செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்துடைய இன்னொரு சதியை நீங்க CSV டேட்டா, இது மட்டும் தான் உங்களால் டவுன்லோட் செய்ய முடியும். அதாவது சாதாரணமாக மக்களால் அந்த டேட்டாவை படிக்க கூட முடியாது, கோடிங் வழியாக. CSV டேட்டா நீங்க மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்துவீர்கள், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் நீங்க பயன்படுத்துவீர்கள். CSV ஃபைல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீர்களா? CSV ஃபைல் வழியாக நீங்க சாதாரணமாக அன்னநாடு நீங்க அந்த இமேஜ், அந்த ஃபைலை நீங்க பயன்படுத்துவீர்களா? கிடையாது. But here there is no other option. If you have to download it, you can download it in CVS format. Text கிடையாது, PDF கிடையாது, JPEG கிடையாது. அப்ப எப்படி ஒரு நபர் அதை டவுன்லோட் செய்து பார்க்க முடியும்? ஃபைல் சைஸை சிந்தித்து பாருங்கள். ஒரு A4 ஷீட்னா 228 முறை அந்த A4 ஷீட்டை அப்படியே அடுக்கிட்டு வாங்க. ஒரு ரூம் ஃபுல்லா அடுக்கிட்டு வாங்க, ஹால் ஃபுல்லா அடுக்கிட்டு போங்க. ஒரு சிறிய காகிதத்தை அத்தனை மடங்கு நீங்க அடுக்கி அதை நீங்க அப்லோட் செய்து இதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது இதை நீங்க எப்படி பார்க்க முடியும்? தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை பார்க்க? எந்த விதமான வெளிப்படைத்தனத்தை நீங்க பார்க்கிறீர்கள்? எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியை நாம் பார்க்க? தேர்தல் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடி மக்களுக்கான வாக்குறுதி மட்டுமல்ல, இந்த நாட்டை யார் நடத்த போகிறார்கள், யார் கையில் அரசாங்கம் போக வேண்டும், இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்கள், இந்த நாட்டு மக்களுடைய உரிமைகள் எந்த அளவில் பாதுகாக்கப்பட வேண்டும், அனைத்திற்கான ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். TN செஷனுடைய ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. I am not a commissioner. I am not an election commissioner of government of India. No, I myself is an independent constitutional body. இந்திய அரசாங்கத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்திய அரசாங்க அமைப்பு, அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஐ மீன் இண்டிபெண்டன்ட் பாடி. எப்படி சுப்ரீம் கோர்ட் வேலை பார்க்கிறது, எப்படி பார்லிமெண்ட் இருக்கிறதோ அதே போன்ற இடத்தில் தேர்தல் ஆணையமாகிய நான் இருக்கிறேன். ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் பிஜேபியோடைய பி டீமாக வேலை பார்த்து வருகிறது. இந்த அளவில் ஆதாரங்களை கொடுத்த பின்பு கூட எந்த விதமான பதிலும் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்து வருகிறது. இதே போன்றுதான் ஆந்திர பிரதேசத்தில் 2024 மாலை 5:30 மணி அளவு 59% ஓட் போடப்பட்டது. அது அவர்களே வெளிவிடுகிறார்கள். 7:30 மணிக்கு மறுபடியும் ஒரு டேட்டாவை தேர்தல் ஆணையம் வெளிவிடுகிறது. இந்த முறை எவ்வளோ? 69%. இரவு 11:45 அடுத்த டேட்டா வெளிவருகிறது. இத்தனை பேர் ஓட்டு போட்டுட்டாங்க, 72%. 11 மணிக்கெல்லாம் எங்கேயுமே இந்த அளவில் ஓட்டெல்லாம் போட மாட்டார்கள். சரி, ஒரு சில பூத்ல நடந்ததாக நிறைய பேர்கள் கிடையாது. 3500 பூத்ஸ்களில் 2024 17 லட்சம் வாக்காளர்கள் இரவு 11:45 அதிகாலை 2 மணி வரை ஓட்டு போட்டதாக தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய கணக்கு. 2 மணி வரை 17 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டதனால் என்ன நடந்தது? The vote percentage increased to 82%. சரி, சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. இத்தனை பேர் நின்றாக நீ சொல்றீங்க இல்லையா? இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் டெலீட் பண்ணிட்டு கொடுக்க முடியாது. சரி சார், அந்த ஸ்லிப்பை கொடுங்க, விவிபேட்டோட ஸ்லிப்பை கொடுங்க, நாங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கிறோம். அதையும் நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் வாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேட் ஆன்சர்ட். ஓகே, இந்த 17 லட்சம் வாக்காளர்களை அதையும் நீங்க பாருங்க. 2024 ஆந்திர பிரதேசத்தின் தேர்தலும் போது 2 ஓட்டுகளை போட்டார்கள் மக்கள், லோக்சபா அண்ட் அசம்பிளி எலெக்ஷன். நீங்க உள்ள போகும்போது அட்டையை காட்டணும், அதுக்கப்புறம் மை வைக்கணும், அதுக்கப்புறம் உள்ள போய் லைன்ல போய் நிற்கணும். அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு ஓட்டு போடுவீங்க, அங்கிருந்து இன்னொரு இவிஎம் மிஷினுக்கு போவீங்க, அங்க இன்னொரு ஓட்டு போடுவீங்க. எப்படியா பார்த்தாலும் 1 நிமிஷம்
இல்ல 2 நிமிஷம் பிடிக்கும் ஒரு நபர் போயிட்டு வரும். 17 லட்சம் வாக்காளர்கள் 3500 பூத்களை வகர்ந்து பாருங்கள். 461 வோட் ஒவ்வொரு பூத்ல 461 வோட் 1 மணி நேரத்திற்கு விழுந்தது. அப்போ அந்த கணக்கை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு நபர் ஓட்டு போட்டு வெளியில வந்த நேரம் as per எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா is 6 seconds. வடிவேல் காமெடி ஒன்று இருக்கு, மின்னல் வா போ, அதே மாதிரி மக்கள் வந்து போயிட்டு இருந்தார்களா. 6 நொடிகள் ஒரு நபர் மை வச்சிருக்கார், உள்ள போய் பட்டன் அமைக்கிருக்கார், இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஓட்டை போட்டிருக்காரு, வெளியும் போயிட்டார். Do you believe this? We still don't have answer for this also. நன்றி, வணக்கம்.